போன வீடியோவோட கண்டினியூஷன் பார்த்துடலாமா? இப்போது இந்த லைனிங் பக்கம் இருக்கு இல்லையா, அந்த பக்கமாக இந்த ஹோல்குள்ளே இந்த ஸ்ட்ராப் உள்ளே விட்டுட்டு அப்படியே எடுத்துட்டு எந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ளவர் நிற்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்படி திருப்பி இப்படி மடக்கிக்கணும். ஓகேவா? மடக்கிட்டு நெக்ஸ்ட்டு கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே 1/4 இன்ச்சஸ் அடிச்சிட வேண்டியது தான். இந்த மாதிரி இப்படி ஸ்ட்ராப்பை சென்டர் பண்ணிவிட்டு இங்கேருந்து 1/4 இன்ச் ஆரம்பித்து போக போக குட்டியாக நம்ம ப்ளவுஸுக்கெல்லாம் டாட் எடுப்போம்ல, அந்த மாதிரி குட்டியாக இப்படி அடிச்சிட வேண்டியதுதான். இந்த மாதிரி ஒரு 6 பெட்டல் நான் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி சென்டர் இந்த அடித்த ஸ்டிச்சையும் இப்படி சென்டர் பண்ணிவிட்டு இந்த நாட்டையும் நான் இதுக்கு நடுவில் கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துட்டு அதே மாதிரி சேம் மெத்தடு தான். நெக்ஸ்ட்டு 8 பெட்டல் வரும். இந்த ஹெவியான ஏரியா வரும்போது மெதுவாக அடிக்கணும். இப்போ இந்த இடம் ஹெவியாக இருக்கு இல்லையா, நான் லைட்டாக தான் மூவ் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் தைக்கும்போது என்னாச்சுன்னா ஊசி டப்புன்னு உடஞ்சி போச்சு, அதனால தான் சொல்கிறேன். அவ்வளோதான், யூஸ் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ளவரை இப்படி திருப்பிக்க வேண்டியதான். திருப்பிட்டா இதுக்கப்புறம் நம்ம மேலே இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்கோம்ல இந்த கலரில், அதே மாதிரி ஒன்று கொடுத்துக்க வேண்டியதான். சமசதுரமாக ஒரு கிளாத் எடுக்கணும், எனக்கு அப்படி கிடைக்கல, அதனால நான் இருக்கிற கிளாத் வச்சு நான் எடுக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சும்மா ரஃப்பாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மடக்குன பக்கத்துனா மேலே நோக்கி வச்சுக்கிறேன். வச்சுட்டு கொஞ்சமாக கேப் விட்டுக்கிறேன். அப்படி நாப்பினா தான் அடிச்சு திரும்பும்போது கரெக்டாக அதில் போய் உட்காரும். அதுக்காக அடிச்சிடலாமா? இந்த இடத்த லைட்டாக மடக்கிட்டு இப்படி ஒரு முக்கோணத்தையும் அடிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், டாசல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. ப்ளவுஸில் டாசல்ஸ் அட்டாச் பண்ண பிறகு இப்படி தான் இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டன் அமுத்திக்கோங்க. அப்போதான் நான் கொடுக்குற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.